யுவி டைரிஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை ரொம்ப விரக்தியா இருக்கு, மனசு ரொம்ப பாரமா இருக்கு, எதிர்பார்த்த எந்த விஷயங்களுமே சரியா போகல, தொழிலும் சரியா வரல, பணம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, குடும்பத்திலே 1008 சிக்கல், ஃபேமிலியில் இருக்கவங்க கூட சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நம்பிக்கை யாருமே ஒருத்தர் கூட நமக்கு கூட இல்லை, நம்பிக்கையா நினைச்சவங்க யாருமே நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியல, சாப்பிட்டியான்னு பாசமா கேட்கறது கூட ஒருத்தருமே இல்லை. எதுக்காக இந்த வாழ்க்கை வாழும், யாருக்காக இந்த வாழ்க்கை வாழும், எல்லாமே சிக்கலா பிரச்சனையா இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்கும்? எவ்வளோ தோல்விகளை தான், எவ்வளோ ஏமாற்றத்தங்களை தான் நான் தாங்குறது, இத்தனை நாளைக்கு தான் இந்த வழியை சுமந்துட்டு வாழ்றது, போதும் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், அப்போது நிம்மதியாக இருக்காதுன்னு பார்ப்போம். இந்த மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க. 1 2 3 4 18 19 20 மொத்தம் 20 தூக்க மாத்திரை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணி மேஜை மேலே வைக்கிறார் சிட்னி. பக்கத்துலேயே ஒரு பாட்டில் விஸ்கி. சிட்னிக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக அந்த மதுக்கோப்பையை கையில் எடுத்து வச்சிருக்கார். முதல் முறை மட்டும் இல்லை, இதுதான் கடைசி தடவையும் கூட. இந்த ராத்திரியோட சிட்னியோட வாழ்க்கை முடிய போகுது. 20 தூக்கு மாத்திரையை விழுங்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிற முடிவு எடுத்திருக்கார் சிட்னி. 17 வயசு சிட்னிக்கு வாழ்க்கை மேலே அப்படி என்னங்க வெறுப்பு. சின்ன வயசுலேருந்தே சிட்னிக்கு சந்தோஷம்னா பெருசாக எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி எந்தையும் அனுபவிச்சதும் இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் சரி விதவிதமான பிரச்சனை, கவலை, தோல்வி அவரை விடாமல் துரத்திட்டே இருந்தது. சிட்னியோட அப்பா ஒரு சேல்ஸ்மேன். அவருடைய சொற்ப வருமானம் அவங்களோட குடும்பத்துக்கு சுத்தமாகவே பத்தலை. எப்போவுமே வீட்டில் சாப்பாடு, துணிமணி எல்லா வசதிக்கும் பெரிய கஷ்டம். சிட்னி பள்ளி படிப்பை முடிச்சதுடனே கல்லூரிக்கு போக ஆசைப்பட்டார். ஆனால் 3 வேளை கஞ்சிக்கே வழி இல்லாத குடும்பத்தில் காலேஜ் ஃபீஸ் கட்ட யார் வருவா? சிட்னி படிப்பை பாதியிலே விட்டுட்டு ஒரு மருந்து கடையில் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க போனார். என்ன பெரிய வேலை, என்ன பெரிய சம்பளம், வருகிற போகிறவனுக்கெல்லாம் மருந்து எடுத்து கொடுக்க தான் நான் பிறந்தனா? தன்னோட கஷ்டங்களை மறப்பதற்காக சிட்னி அப்பப்போ கதை எழுத ஆரம்பிக்கிறார். 10-15 சிறுகதையெல்லாம் எழுதி பிரபலமான பத்திரிகைகளுக்கு அனுப்பி வைக்கிறார். ஒவ்வொரு கதை எழுதி முடிச்சு அந்த தபால் பெட்டியில் போடும்போது சிட்னி விதவிதமான கனவுகளை காண்பார். சீக்கிரமாகவே என்னோட கதையெல்லாம் பிரசுரமாக போகுது, மக்கள் அதை வாங்கி படிக்க போகிறாங்க, ஆவலோட எதிர்பார்க்க போகிறாங்க, சிட்னி எழுதுகிற கதைகள் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதமாக கேட்க போகிறாங்க. உடனே எல்லா பத்திரிகைகளையும் என்னை எழுத சொல்லி கெஞ்சுவாங்க. எனக்கு ஏகப்பட்ட பணமும் புகழும் குவிய போகுது. ஆனால் சிட்னி கனவுகள் எதுவுமே நிறைவேறலை. அவர் அனுப்பி வச்ச கதைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே திரும்பி வந்துச்சு. ஒவ்வொரு கதை திரும்பி வரும்போது சிட்னியோட இதயம் உடஞ்சி போச்சு. தன்னோட எழுத்தாளர் ஆசை நிறைவேறாமலே போயிடுமோன்னு சொல்லி வேதனையில் தவிச்சார் அவர். ஒரு கட்டத்தில் சிட்னிக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அதுவும் நடக்கலை, பெரிய எழுத்தாளராக வரணும்னு ஆசைப்பட்ட அதுவும் நடக்கலை, எதுவுமே நிறைவேறல. என்னால் இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? இனிமேல் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அந்த விஸ்கி கோப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டார் சிட்னி. கூடவே 4-5 தூக்க மாத்திரைகள் எடுத்து வாயில் போட போகும்போது ஒரு குரல் பின்னாடி இருந்து, சிட்னி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? பதற்றத்தோடு திரும்பி பார்த்தார் சிட்னி. அங்கே அவருடைய அப்பா நின்றுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் சிட்னி தன்னுடைய அப்பாவை அங்கே எதிர்பார்க்கல. மகன் கையில் விஸ்கி கோப்பை இருக்கிறத பார்த்த உடனே அப்பாவுக்கு அதிர்ச்சி. என்னாச்சு சிட்னி அப்படின்னு பதற்றத்தோடு அப்பா கேட்குறார். உன் கையில் அது என்ன மாத்திரை? மறைக்காமல் பதில் சொன்னார் சிட்னி. இதெல்லாம் தூக்க மாத்திரைங்க, நான் தற்கொலை செஞ்சுக்க போகிறேன், தயவு செஞ்சு இதை தடுக்காதீங்க. அப்பா சிட்னியை புரிஞ்சிக்கிட்ட மாதிரி சிரிச்சார். சரி, நீ உன் விருப்பம் போல தற்கொலை செஞ்சுக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னோட கொஞ்ச நேரம் பேசணும். உங்களால் என் மனசை மாற்ற முடியாதுப்பா. சிட்னி பேச்சில் ஒரு விரக்தி. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கோ நாளான்னைக்கோ நான் கண்டிப்பாக தற்கொலை செஞ்சுக்க போகிறேன், இது நிச்சயம். சரி சரி, முதுகில் தட்டி கொடுக்குறாரு அப்பா. சட்டையை போட்டுக்கோ, நம்ம ஒரு சின்ன வாக் போகலான்னு சொல்லிட்டு அந்த குளிர் இரவில் அவங்க மெல்ல நடந்து போகிறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம், நீ லேட்டஸ்ட்டாக என்ன கதை எழுதுன அப்படின்னு அப்பா கேட்குறாரு. கதைன்னு கேட்ட உடனே சிட்னியோட முகத்தில் ஒரு சின்ன மாற்றம். அப்பா ஏன் இதை பற்றிலாம் விசாரிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறப்போ அப்பா பொறுமையாக சொல்கிறாரு, அழுத்தமாக சொல்கிறாரு, சிட்னி, வாழ்க்கைன்றது ஒரு விறுவிறுப்பான நாவல் மாதிரி. அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த எதிர்பார்ப்பு, சஸ்பென்ஸ் தான் இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய சுவாரஸ்யம். சிட்னியோட மனசு அப்பவும் மாறல. என் நாவல் இதோட முடிய போகுதுப்பா அப்படின்றார். அதை நீயே முடிவு செய்யக்கூடாது சிட்னி, அப்பா சிரிக்கிறார். உன்னோட வாழ்க்கைன்ற நாவலில் அடுத்து வரப்போகிற பக்கங்களில் என்னென்ன திருப்பம், என்னென்ன முன்னேற்றம், ஆச்சரியங்கள் இருக்குன்னு ஒவ்வொன்றா புரட்டி பார்த்தாதான் உனக்கே தெரியும். இப்படி திடுதுப்புன்னு புக்கை மூடி வச்சுட்டா எப்படி? சிட்னி யோசிக்க ஆரம்பித்தார். அப்பா சொல்கிறதும் நியாயம்தான். என்னோட நாவலோட அடுத்த பக்கம் எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும்? சிட்னியோட தோலை அப்பா மெல்ல தட்டி கொடுக்குறார். சிட்னி, இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றது முக்கியம் இல்லை. இனிமேல் உன் நாவலோட அடுத்த பக்கங்களை நீ தான் எழுத போகிற. அதை நல்ல விதமாக எழுதி உன் வாழ்க்கையில் முன்னேறிக்கிறது முழுக்க முழுக்க உன் கையில் தான் இருக்குது, சரியா? அன்னைக்கு இரவு சிட்னி தன்னோட தூக்க மாத்திரைகளை குப்பை தொட்டியில் தூக்கி வீசினார். புதிய வேகம், நம்பிக்கை, தன்னோட வாழ்க்கையை சந்திக்க தயாரானார். சிட்னி ஷெல்டன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பக்கங்கள் மிக மிக சுவாரஸ்யமாக அமைஞ்சது.
அவர் விரும்பினது மாதிரியே ஒரு எழுத்தாளராக, அதுவும் உலகத்திலேயே மிக அதிக அளவில் விற்பனையாகும் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் எழுத்தாளராக வளர்ந்தார். 18 விறுவிறு நாவல்கள், நாடகங்கள், ஹாலிவுட் திரைக்கதைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், குழந்தைகளுக்கான படைப்புகள், சுயசரிதை என சிட்னி செல்டன் தொட்டதெல்லாம் சூப்பர் ஹிட். ஆங்கிலத்தில் மட்டுமின்றி தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் லட்சக்கணக்கான வாசகர்களை தன்வசம் ஈர்த்து கொண்டிருக்கிறார் அவர். நம்ம எப்போ பிறக்கணுன்றதை நம்ம தீர்மானிக்கிறதில்ல, அது மாதிரி தான் நம்ம எப்போ இறந்து போகணும்னு நம்ம முடிவு செய்யக்கூடாது, முடிவு செய்யவும் முடியாது. தற்கொலைன்றது ஒரு மிகப்பெரிய கோழைத்தனம், முட்டாள்தனம். நம்மளோட வாழ்க்கை புத்தகத்தை சட்டுன்னு மூடி வைக்கிற உரிமை நமக்கு இல்லை. தற்கொலை பண்ணிக்கிறது கோழைத்தனம் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அசாத்திய தைரியம் வேணும். வாழ்கிறதுக்கு அவ்வளோ தைரியம் கூட தேவையில்லை. தற்கொலை மாதிரியான சிந்தனைகள், நெகட்டிவ் மைண்ட் செட் எப்போ வரும் அப்படின்னா, தனிமையில் இருக்கும் பொழுது, அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதும். தனிமைன்றது ஒரு சாத்தானுடைய கூடாரம் அப்படின்றாங்க. எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் மைண்ட் செட் தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் நம்மளுடைய சூழலை மாற்றிக்கிட்டு புது நபர்களை, எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்க நபர்களோட நம்ம பேசும்போது, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த விஷயங்களுக்கு நம்ம எளிமையாக வெளியே வர முடியும். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது கூட இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு மனசு உடஞ்சி போயிருக்க நேரத்தில், போதும் எல்லாம் முடிச்சுக்கின்ற நெகட்டிவ் மைண்ட் செட் அதிகமாக இருக்க நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறந்துட வேண்டாம். பெருசாக சாதிச்ச எல்லாருக்குமே இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி, சூசைட் மைண்ட் செட்டை கடந்து வந்தவங்க தான். அவங்க வாழ்க்கையோட நாவலுடைய அடுத்த பக்கம் சுவாரஸ்யமாக தான் இருக்க போதுன்றதை நம்பி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதே மாதிரி அமைஞ்சது. அந்த மாதிரி உங்களுடைய நாவலுடைய அடுத்த பக்கம் சுவாரஸ்யமாக அமைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's you. Bye bye.